ஆகிய உங்கள் அனைவரையும் வணங்கி மாம்பழம் சின்னத்திலே எனக்கு வாக்களித்து உங்கள் சொந்தக்கார மாம்பழம் சின்னத்திற்கு பாஸ்கரன் அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதற்காக வந்திருக்கிறேன். பாட்டாளிகளின் பாதுகாவலர், சமூக நீதி காவலர் வணக்கத்திற்குரிய மருத்துவரையா அவர்களே, பாட்டாளி மக்கள் கட்சியுடைய பொறுப்பாளர்களே, அருமை பெரியோர்களே, பெருமைக்குரிய தாய்மார்களே, காவல்துறை நண்பர்கள், இந்த தேர்தலில் நீங்கள் எல்லாம் அவர்களை புறக்கணித்து மாம்பழம் சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்று உங்களுடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வரும்பொழுது ஐயா அவர்கள் சொல்லி வந்தார்கள், மேட்டுப்பாளையம் கிராமத்தில் எதிர்விக்கிறேன் எல்லாரும் சொல்லுங்க. ஒட்டுமொத்தமா பெண்கள் மாம்பழத்தை ஓட்டு போடணும், ஆண்கள் ஓட்டு போடணும். பெண்கள் முன்னுக்கு வரக்கூடாதுன்றதுக்காகவே ஆண்டவர்னா கடவுள் இல்லை, இந்த நம்ம ஆண்டுட்டு இருக்காங்களே, இப்போ ஆண்டுட்டவங்க முன்னால் ஆண்டவங்க இவங்க மாதிரி ஒரு 9 வருஷம் 50 வருஷம் ஆண்டாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் முன்னுக்கு வராமல் இருக்கிறதுக்கு, பெண்கள் முன்னுக்கு வராமல் இருக்கிறதுக்கு ஒரு வழியை நாங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம், உங்களை ஒரு வழியை கட்டுறோம். என்னென்னா, ஊருக்கு ஒரு சாராய கடையை நாங்கள் திறந்து வச்சு உங்கள் கனவை குடிக்க சொல்கிறோம், உங்கள் பிள்ளையை குடிக்க சொல்கிறோம், உங்கள் தம்பியை குடிக்க சொல்கிறோம், உங்கள் கொழுந்தனாரை குடிக்க சொல்கிறோம், உங்கள் மாமனாரை குடிக்க சொல்கிறோம். யாரை தான் விட்டுக்கடா அப்படின்னா யாரையும் விட மாட்டோம். முடிஞ்ச பெண்களும் கொஞ்சம் குடிச்சு கற்றுக்கிட்ட யாரு இந்த ஆட்சியாளர் அண்ணா திமுக இப்போ ஆட்சியில் இருக்குது. அவங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்க. திமுக அவங்க 98 பேருக்கு மேலே வந்துட்டாங்க. என்ன எதிர்கட்சியாக வந்துட்டாங்க. இன்னைக்கு எதிர்கட்சி தமிழ்நாட்டில் எதிர்கட்சி யாரு? சட்டசபையில் எதிர்கட்சி ஸ்டாலின் தலைவர் திமுக. ஆனால் வெளியில் எதிர்கட்சி பாட்டாளி மக்கள். ஒவ்வொரு தொகுதியும் பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளரை தோற்கடிக்கிறது 20 கோடி இந்த ஊழல் பணத்தை செலவு செய்தார். 2 கட்சி 20 கோடி. அதனால் ஒருத்தரும் ஜெயிக்க முடியல. நாம் ஆட்சிக்கு வருவோம்னு சொன்னோம். அன்புமணி ராமதாஸை முதலமைச்சர் வேட்பாளர்னு சொன்னோம். அன்புமணி ராமதாஸ் மாதிரி ஒரு திறமையான, புத்திசாலியான, ஒரு அற்புதமான ஒரு இளைஞர் தமிழ்நாட்டில் இருக்கிறாரா? எல்லாரும் கட்டோம் இல்லைன்னு எல்லாம் சொன்னாங்க. இந்தியாவிலே கிடையாது. ஆனால் அவரையே தோற்கடிக்கணும்னு 40 கோடி செலவு பண்ணாங்க. அங்கே அவரையே தோற்கடிச்சார். இந்த ஊரில் இருக்கிற வாக்காளர்கள் பல பேருக்கு தெரிஞ்சிருந்தாலும் சில பேருக்கு தெரியாது. மொத்தம் தமிழ்நாட்டில் 234 எம்எல்ஏ. அதில் 2 தொகுதியில் தேர்தல் நடக்கலை. உங்கள் தொகுதி அரவக்குறிச்சி, தஞ்சாவூர். ஏன் நடக்கலை? ஏமா நடக்கல? பணம் உங்களுக்கு கொடுப்பாங்க. கோடியாக கொண்டு வரல பதிவு வச்சுருந்தாங்க. உங்ககிட்ட கொடுக்குறது, உங்ககிட்ட கொடுத்தா கூட பரவாயில்லையே. அவனுங்க அப்படியே அட்வைஸ் பண்ணுறாரு. இந்த 2 தொகுதியிலையும் பணம், எல்லா தொகுதியிலும் தான் பணம். இப்போ உங்ககிட்ட கொண்டு வந்து பணம் கொடுக்கறதுக்கு இப்போ வருவானுங்க. இது என்னங்க? ஆமாம் வணக்கம் ஐயா வணக்கம். என்னங்க இந்த 2 கட்சியும் திமுக அண்ணா திமுக 2 பேரும் ஒன்று எதிர்கட்சி ஒன்று ஆளுங்கட்சின்னு சொல்லி மறுபடியும் அங்கே போய் குந்திக்கினாங்க. கிராமத்து பாஷையில் சொல்கிறோம்னா குந்திக்கினாங்க. எங்கே குந்திக்கினாங்க? சட்டசபையில் போய் உங்கள் பிரச்சனையை பற்றி பேச போகிறாங்களா? காவிரியில் தண்ணி வரலையே, கரூர் மாவட்டம்லாம் அப்படி பாய்ச்சி கிடக்குது. வெத்தலை கால் குடிக்காலெல்லாம் போச்சு, வாழையெல்லாம் போச்சு, ஒன்றும் இல்லையே. வாழ்வாதாரம் எப்படி வாழறதுன்னு மக்கள் கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு அதை பற்றி அங்கே பேச போகிறாங்களா? இல்லை. அவனை திட்டுவான், அவன் இவனை திட்டுவான். கடைசியில் 2 பேரும் ஆளுங்கட்சி என்ன பண்ணணும், இந்த திமுக காரங்களை குண்டு கட்டாக, அது பத்திரிகையில் போடுறோம், குண்டு கட்டாக போடானா போக போகிறான். குண்டு கட்டாக தூக்கி இவன் அது குண்டு கட்டாக தூக்கிறதுக்கு இதில் பத்திரிகை வரணுன்றதுக்காகவே காத்து நிற்பான். இவன் மேல்படியார் திமுக காரர் குண்டு கட்டாக தூக்கி வெளியிலே போட்டார்.
வெளியில் போய் ஒரு பேட்டி கொடுத்துட்டு அவர் போய் நிறுத்தோம். இதுதான் அங்கே நடக்கும். உங்கள் பிரச்சனையே பேச மாட்டோம். உங்கள் பிரச்சனையை பேசுறதுக்கு யார் போயிருந்தா பேசுவாங்க? பாட்டாளி மக்கள் கட்சி